நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா உன்னோட எல்லா ஆசையுமே மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டு உன்னை நீ ஏமாத்தி போற? இவ்வளவு கல்லஞ்சக்காரனா இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலடா. இப்பதான் வீட்டுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இந்த நேரத்துல என்னடா ஆஸ்னி பாட்டுக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லுது. நீ சரிங்கிற? வேற என்ன சொல்லணுங்கிற? ஆஸ்னி இந்த ஊரை விட்டு போச்சுன்னா உனக்கு சந்தோஷம்னு உன் மனசை தொட்டு சொல்றா. இங்க பாரு, இப்ப என் சந்தோஷம் என்னங்கிறது முக்கியம். இங்க இருக்கிறத விட ஹாசினி அவங்க வீட்டுக்கு போனா நிம்மதியாவும் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. அதான் சரின்னு என்ன கேட்டா ஹாசினி அவங்க அப்பாவோட போறதாண்ட சரியா இருக்கும். சரியா சொன்ன திவ்யா. நான் அதை பத்தி முத்துப்பாண்டிட்ட நேரடியா கூட பேசி பார்த்துட்டேன். ஆனா அவன் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இந்த விஷயத்துல முரட்டு பிடிவாதமா இருக்கேன். இவ்ளோ பிடிவாதத்துல இருக்கிற ஆளை நாம தானே வழிக்கு கொண்டு வரணும். என்னடி சொல்ற? முத்துப்பாண்டி மாமா அதோட மனசுல இருக்கிற காதல ஹாசினி அக்கா கிட்ட சொல்ல தயங்குனா நாம தான் சொல்ல வைக்கணும். அதுக்கு நீ தாங்க ஏதாச்சும் ஐடியா சொல்லணும். ஆமா மீனாட்சி, திவ்யா சொன்ன மாதிரி முத்து ஹாசினி கிட்ட பேசணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்களா? மாமா, ஐடியா எல்லாம் எப்பவும் ரெடி. அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி. என்ன ஜிலேபி? ஆமா, நாங்க நினைச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சுன்னா முத்துப்பாண்டி அவனாவே அவன் மனசுல உள்ள காதல ஆஸ்னி கிட்ட கொட்டி தீத்துருவான். அதுக்கப்புறம் ஆஸ்னி இந்த வீட்டு மருமகளா இங்கே இருந்துரும். அப்படி என்ன ஐடியா அது? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீங்க அங்க வாங்க, அங்க வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே தான் கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும். நீ என்ன யோசிக்கிறேன்னு எங்களுக்கு புரியுது. பழச யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா காலப்போக்குல இப்பதான் உண்மை என்ன, யாரு சரி யாரு தப்புங்கறதெல்லாம் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். அக்கா, எங்க சித்தி எவ்வளவு தப்பானவங்களா இருந்திருக்காங்கன்றதையும் நீங்க எங்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கீங்கன்றதையும் நாங்க ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பிரச்சனைக்கு நடுவுலயும் நீங்க உங்க அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நல்லபடியா நிறைவேற்றிருக்கீங்க அக்கா. கண்டிப்பா உங்க அம்மாவோட ஆத்மா அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதையை செய்ய வேண்டிய நேரம்